ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டே 11 கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம். எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு எந்தெந்த கேட்டகரியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றோட பிசி அண்ட் எம்பிசிக்கு வந்து சீட் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரிஸ்க்கு மட்டும் தான் வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிசி அண்ட் எம்பிசிக்கு வந்து சீட்டு காலியானதுனால ஸோ அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து மேக்ஸிமம் வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்து அப்படி மெயில் வரலன்னா நீங்கள் உங்களுடைய ஓடிஆரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேக்கன்சி இல்லை, அதனால் வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து போக தேவையில்லை. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் இருக்கிறது இந்த டைப்பிஸ்ட்டுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு டே வைஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து விஓ பார்க்கலாம். விஓ பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி மட்டும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்த கேட்டகரியில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிசிஎம். ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் தான். விஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி. ஸோ எஸ்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆயிடுச்சு விஓவில். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் வந்து ஒரு சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா விஓவில் ஸோ 402 வேக்கன்சியில் 334 வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 68 வேக்கன்சி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம ஜேஏ பார்க்கலாம். ஸோ ஜேஏ பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் வந்து எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது, அதை அப்படியே விட்ருங்க ஜென்ரலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிசியில் வந்து எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து விட்ருங்க, ஸ்பெஷல் கேட்டகரியை விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. எம்பிசி வந்து விட்ருங்க, ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்கும் அந்த பிசி அண்ட் எம்பிசியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 63 வேக்கன்சியில் 16 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 47 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சியில் 3 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அதை அப்படியே விட்ருங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து February 12 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து பாருங்கள் பிசிஎம் உமன்லாம் பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சியில் 7 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 23 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 4 வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, அப்படியே விட்ருங்க. எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 49 வேக்கன்சியில் 25 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 24 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ 20 வேக்கன்சியில் 7 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 13 வேக்கன்சி வந்து அப்படியே இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 13 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சியில் 3 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 12 வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 459 வேக்கன்சியில் 243 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 216 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ 67 வேக்கன்சியில் 53 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 14 வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியை விட்ருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 117 வேக்கன்சியில் 78 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் வந்து 39 வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ஆப்சண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேட்லேயே வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ 26 வேக்கன்சியில் 17 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 9 வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 128 வேக்கன்சியில் 4 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 124 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள்
எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமனுக்கும் ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்டியும் 3 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. இப்போ ஜேஏல பார்த்தீங்கன்னா 3888 வேகன்சியில் 2891 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 997 வேகன்சி தான் இருக்குது. 3 டிஜிட்க்கு வந்து வந்துடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி வந்து ஃபுல்லாக காலியா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இனிமேல் வந்து இந்த சைடு வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேணால் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து இன்னும் ஒரு 3 டேஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கும் வந்து ஒரு 3 டேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 டேஸ் மினிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எஸ்டிக்கும் வந்து இன்னும் ஒரு 5 டேஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ கேப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கும். ஏன்னா வேகன்சி இல்லை. அதனால் வந்து பிசி அண்ட் எம்பிசிலாம் வரமாட்டாங்க. இப்போ ஒரு 400 மெம்பர் இருக்காங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 150 to 200 வந்து பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரி மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஆப்சன்ட் தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2மே ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் 1 ஃபில் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரல் உமனில் ஒரு வேகன்சி ஃபில்லு. ஜென்ரல் உமன் பிஎஸ்சிஎம்லேயும் ஒரு வேகன்சி ஃபில்லு. பிசி ஜென்ரலில் 3 வேகன்சி ஃபில்லு. பிசி உமன்லேயும் ஒரு வேகன்சி ஃபில்லு. எம்பிசி ஜென்ரல்லையும் ஒரு வேகன்சி ஃபில்லு. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது, விட்டுருங்க. எம்பிசி உமனில் ஒரு வேகன்சி ஃபில்லு. பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு, அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. எஸ்சி ஜென்ரலில் 2 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் எஸ்டியில் ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சியில் 14 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஜென்ரலில். அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எல்லாமே ஃபில்லு. ஜென்ரலில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது. பிசியில் எல்லாமே ஃபில்லு. ஸோ அதுக்கப்புறம் பிசியில் எல்லாமே ஃபில் தான். எம்பிசியில் வந்து எல்லாமே வந்து ஃபில்லு. இன்னும் பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 2 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியில் 18 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 7 வேகன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆமாம் இதில் வந்து அவங்க டிஎன்பிசி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சிஓஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட்லாம் வந்து கொடுத்துருப்போம். டெலகிராம் சேனலில் வந்து நம்ம டிஎன்பிசி கொடுக்குற அப்டேட்லாம் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், லேபார்டரி அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல் 5 ஃபில்லு. ஜென்ரல் எல்லாமே ஃபில்லு தான். ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் எல்லாமே ஃபில்லு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எல்லாமே ஃபில்லு. ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, விட்டுருங்க. பிசிஎம்லாம் எல்லாமே ஃபில்லு, விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. ஸோ எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி அப்படியே இருக்குது. சாரி, இதில் வந்து எஸ்சி ஒரு வேகன்சி தான், அது வந்து ஃபில் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 வேகன்சியில் 26 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிசி எம்பிசி வரைக்கும் எப்போவுமே வந்து ஃபில்லு தான். ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும் கேப்பில், அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, அதை விட்டுருங்க. எஸ்சி ஜென்ரலில் 2 வேகன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா
ஸோ 25 வேக்கன்சியில் 15 வேக்கன்சி வந்து ஃபில்லாக இருக்குது. இன்னும் 10 வேக்கன்சி இருக்குது. இது ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாருங்கள், ஜென்ரல், பிசி, எம்பிசி வரைக்கும் அப்படி டோட்டலாக ஃபில் தான். அது வந்து நம்ம பார்க்கவே தேவையில்லை. அதில் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும், அதை நம்ம விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பிசிஎம் ஜென்ரலில் 14 வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. எஸ்சி ஜென்ரலில் இன்னும் 5 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்சி உமனில் இன்னும் ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 102 வேக்கன்சியில் 43 வேக்கன்சி வந்து ஃபில்லாக இருக்குது. இன்னும் 59 வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ. சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வழக்கம் போல் வந்து ஜென்ரல், எம்பிசி, பிசி இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதில் இருக்க ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இன்னும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சிஏ ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 வேக்கன்சியில் 8 வேக்கன்சி வந்து ஃபில்லாக இருக்குது. இன்னும் 12 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. எம்பிசி வரைக்கும் விட்டுருங்க, எல்லாமே ஃபில் தான். ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியில் எஸ்சிஏ உமன்லேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல்லையும் 3 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி உமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 வேக்கன்சியில் 34மே இருக்குது. ஆமாம், அதில் வந்து ஏன்னா வேக்கன்சி இருக்குது. ஆனால் வந்து டிஎன்பிசி வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜென்ரலில் இதில் வேக்கன்சி இருக்குது. ப்ளஸ் வந்து பிசி ஜென்ரல் அண்ட் பிசி உமனுக்கு இதில் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க நேற்று ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வேக்கன்சியும் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. ஸோ இதில் பாருங்கள், ஆமாம் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ஒரு சில சிஓஏ டிகிரி அந்த டிகிரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சிஓஏ டிகிரி தேவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 15 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆறுமே ஃபில்லு, ஜென்ரல் ஃபில்லு, ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க, எல்லாம் எம்பிசி வரைக்கும் எல்லாமே ஃபில் தான். ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சியில் 15 வேக்கன்சி வந்து ஃபில்லாக இருக்குது. இன்னும் 13 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4. சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபில்லு, பிசி, எம்பிசி எல்லாமே ஃபில்லு, ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும், அது பார்த்துக்கலாம். ஸோ எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சியில் வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது. அப்புறம் எஸ்சி உமனில் இன்னும் அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சியில் 25 வேக்கன்சி ஃபில்லு, இன்னும் 5 வேக்கன்சி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இன்னும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அவங்க நேற்று வந்து என்ன ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிசி அண்ட் எம்பிசிக்கெலாம் வந்து வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஆனால் கரெக்டாக நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சால் வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேகன்சிலாம் வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.